முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து விலகிவிட்டதால் ஜாமீன் வழங்க கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமைச்சராக இருப்பதால் சாட்சிகளை கலைத்து விடுவார் என்ற அமலாக்க பிரிவின் வாதம் தற்போது செல்லாததாகிவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கில் தொடர்புடைய யாரும் யாருடைய வீட்டுக்கு நேரில் சென்று மிரட்டல் விடுப்பதில்லை என்றும் அரியமா சுந்தரம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறைமுகமாக ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுப்பதாக இருந்தால் சிறையில் இருந்தும் கூட ஒருவரால் அச்சுறுத்த முடியும் எனவும் அமலாக்க பிரிவு முன்வைத்த அனைத்து வாதங்களும் செல்லாதவை ஆகிவிட்டன என்று செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் வாதாடியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் கிடைக்கிறார். ரமேஷ்குமார், மேலதிக விவரங்கள். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் வழக்குல கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு தான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்புல மூத்த வழக்கறிஞர் ஆரியம்மா சுந்தரம் ஆஜராகி அந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் தடை சட்டம் 49வது பிரிவின்படி அந்த குற்றம் புரிந்திருக்கவில்லை என நீதிமன்றம் திருப்தி அடையும் வகையில் நிரூபிக்க வேண்டும். ஆனால் வழக்கு விசாரணையை துவங்காத தற்போதைய நிலையில அப்பாவி என கூற முடியாது என்றார். செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குல நியாயமான சந்தேகம் இருக்கிறது என்றும் குறிப்பா அந்த டிஜிட்டல் ஆதாரங்கள் திருத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். விசாரணையின் போதுதான் அதை நிரூபிக்க முடியும் என்று அமர்வு நீதிமன்றத்தில் கூறியது தவறு என்றும் அந்த திருத்தப்பட்ட ஆதாரங்கள் நீக்கிவிட்டால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக எந்த ஆதாரங்களும் இல்லை என்றும் சந்தேகத்துக்கிடமின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் வாதிட்டார். அமலாக்கத்துறையினுடைய மொத்த வழக்குமே சோதனையின் போது அந்த பறிமுதல் செய்யப்பட்ட பென் டிரைவ் மற்றும் அந்த ஹார்ட் டிஸ்க் அடிப்படையில் தான் உள்ளது என்றும் சோதனையின் போது 5 மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்துள்ள நிலையில நீதிமன்றத்தில் வேறு மின்னணு சாதனங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். அந்த குறிப்பா அந்த பறிமுதலுக்கு பின் அந்த மின்னணு சாதனங்கள்ல 67 பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி அவர் சோதனைக்கு பின்னாடி அந்த பென் டிரைவ் குறித்த அறிக்கையில 284 ஃபைல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கோப்புகள் இருந்தால் கூறப்பட்டிருந்ததாகவும் பின்னர் அந்த பென் டிரைவ் குறித்த மற்றொரு அறிக்கையில 421 கோப்புகள் அந்த ஃபைல்கள் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அந்த மாறுபட்ட இந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதுக்கான ஆதாரங்களை அந்த நீதிமன்றத்தில் அவர் சமர்ப்பித்தார். அமலாக்கத்துறை அந்த செந்தில் பாலாஜியிடமிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த ஆதாரங்களை எல்லாம் திருத்தியுள்ளதாகவும் இந்த ஆதாரங்களுக்கு என்ன மதிப்புள்ளது, ஆதாரங்கள் திருத்தும் தொடர்பாக தற்போது நிரூபிக்க முடியாத நிலையில விசாரணை முடியும் வரை சிறையில் இருக்க வேண்டுமா என்ற கேள்வியும் நீதிபதி முன்பு மூத்த வழக்கறிஞர் அந்த முன்னெழுப்பினார். பறிமுதலுக்கு பின்னாடி அந்த பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க்ல இருந்த கோப்புகள் அளிக்கப்பட்டிருக்கிறதாகவும் புதிய கோப்புகள் அதில் உருவாக்கப்பட்டு உள்ளன என்பதற்கு தடயவியல் ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகவும் அது சுட்டிக்காட்டினார். மேலும் அந்த கையெழுத்து இல்லாத கடிதங்களை அமலாக்கத்துறை ஆதாரங்களை சேர்த்துள்ளது என்றும் பணத்தை வசூலித்த உதவியாளர் சண்முகத்திடம் வழங்கியதாக கூறுகிறார்கள். ஆனால் அந்த சண்முகமே அவர் உதவியாளர் அல்ல என்றும் சட்டவிரோதமாக எந்த பண பரிமாற்றம் நடைபெறவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2013 ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை செந்தில் பாலாஜி வங்கி கணக்குல 1,34,00,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருந்ததாகவும் அது குற்றம் மூலம் மீட்டப்பட்டது என அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளதாகவும் இது சம்பந்தமான வருமான வரித்துறைக்கு முறையான கணக்கு காட்டப்பட்டுள்ளதாக அதற்கான ஆதாரங்களையும் அவர் சமர்ப்பித்தார். இதுல 64 லட்சம் ரூபாய் வரை சம்பளமாக பெறப்பட்டுள்ளது என்றும் வங்கி கணக்குல 58 லட்சம் எடுக்கப்பட்டது என்றும் இந்த தொகை தகுதி நீக்கத்தை எதிர்த்து வழக்குக்காக எடுக்கப்பட்டு அந்த தொகை வேறு கணக்குல டெபாசிட் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். பொருளாதார குற்ற வழக்குல கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் மறுக்கப்படக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் கூறியுள்ளதையும் அந்த தீர்ப்புகளையும் அவர் கூறினார். இலாக்கா அமைச்சராக நீடிப்பதாலும் சாட்சிகள் அச்சிடப்படாது என்பதனாலும் ஜாமீன் கொடுத்தால் வெளிநாடுக்கு தப்பி செல்ல வாய்ப்புள்ளது என்பதனாலும் சந்தர்ப்ப சூழலில் எந்த மாற்றம் ஏற்படவில்லை எனவும் கூறி ஜாமீன் மறுக்கப்பட்டுள்ளது என கூறிய மூத்த வழக்கறிஞர் தற்போது செந்தில் பாலாஜி அவர் அமைச்சராக இல்லை என்றும் அந்த அமைச்சர் பதவி ராஜினாமா செய்துவிட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டார். புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு விட்டது. அவர் வெளிநாடுகளுக்கு தப்பி விடுவார் என்று யாருக்கும் ஜாமீன் வழங்க முடியாது. விடுவார் என்றால் யாருக்கும் அவர் ஜாமீன் வழங்க முடியாது. தற்போது அமைச்சராக இல்லாத காரணத்தினால சந்தர்ப்ப சூழல் என்பது மாறிவிட்டது என்றும் அவர் அந்த வாதத்தின் போது சுட்டிக்காட்டினார். இதையடுத்து இந்த வழக்குல அமலாக்கத்துறை தரப்புல இந்த வாதங்களுக்கு பதில் வாதம் தெரிவிக்க வேண்டும் என்பதனால இந்த வழக்கினுடைய விசாரணை நாளை மதியம் 2:15 மணிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.